ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழக ரயில்வே துறை வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சதர்ன் ரயில்வே சரிங்களா. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இது வந்து அப்ரண்டிஸ்ஷிப் வேலைவாய்ப்பு தான் சரிங்களா. மொத்தம் 2400 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. அதாவது நம்ம திருச்சி பிரான்ச்சு ஓகேங்களா, அவங்க தான் வந்து இதை அறிவிச்சிருக்காங்க. இது வந்து எப்போ நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னிலேருந்து அப்ளை பண்ணலாம். 22 ஜூலை 2024. அப்புறம் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 12 ஆகஸ்ட் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக நம்ம ஆன்லைன் மோடு தான் அப்ளை பண்ணணும். யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பீப்புள், அப்புறம் புதுச்சேரி, கேரளா அதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இவங்களாம் வந்து இது இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. கண்டிப்பாக எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதாவது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்லேயே அப்ளை பண்ணணும். srindianrailways.government.in இந்த வெப்சைட்லேயே நம்ம அப்ளை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இது 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி. ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரினா நீங்கள் 10th +2 முடிச்சிருந்தா ஓகே தான். மினிமம் 10th முடிச்சிருக்கணும், +2 முடிச்சிருந்தாலும் ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெஷர் கேட்டகரி. இதுக்கு வந்து பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் அந்த டிவிஷனில் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 18 வேக்கன்சி. எல்லா வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் யூஆர் கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக், ஃபிசிக்கலி சேஞ்சல்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி கேட்டகரியாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது ஃபிட்டர் ட்ரேடுக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர் கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸ் அதில் வந்து பாருங்கள் ஃபிட்டர் வெல்டருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 47 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக கம்யூனிட்டி வைஸ் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எம்எல்டி மெடிக்கல் லெபார்ட்டரி, அதுக்கு வந்து ரேடியாலஜி, பேத்தாலஜி, கார்டியாலஜி சரிங்களா. இதுக்கு மட்டும் நீங்கள் 12th படிச்சிருக்கணும், கண்டிப்பாக 12th படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது பெரம்பூர் அந்த டிவிஷனுக்கு ரயில்வே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் 20 வேக்கன்சி. அடுத்தது ஐடிஐ கேட்டகரிக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்க சொன்ன ட்ரேடுக்கு வந்து ஐடிஐ கோர்ஸ் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் சரிங்களா. இதுக்கு வந்து பாருங்கள் கோயம்புத்தூர் டிவிஷன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வரைக்கும் மொத்தம் 7 கேட்டகரிக்கு 52 வேகன்சி சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி வைஸாகவும் சரிங்களா. அதே போல் திருவனந்தபுரம் டிவிஷன், இது வந்து கேரளா அந்த ஸ்டேட்டில் வரும். அங்கே வந்து பாருங்கள் வெல்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், பிளம்பர், டீசல் மெக்கானிக், பெயிண்டர்னு சொல்லிட்டு 7 கேட்டகரிக்கு மொத்தம் வந்து 145 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் சேலம் டிவிஷன் பாருங்கள், எலக்ட்ரிஷியன், டர்னர், வெல்டர், ஃபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 8 கேட்டகரிக்கு 222 வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கு பிறகு பாலக்காடு டிவிஷன் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 285 வேகன்சி 10 கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பெரம்பூர் கேரேஜ் அண்ட் வேகன் ஒர்க்ஸில் வந்து பாருங்கள் மொத்தம் 350 வேகன்சி 8 கேட்டகரி ஐடிஐ ட்ரேடுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெரம்பூர் டிவிஷன் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 130 வேகன்சி மொத்தம் 5 கேட்டகரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதே பெரம்பூரில் லோக்கோ ஒர்க்ஸ் வந்து பாருங்கள் 4 கேட்டகரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க, மொத்தம் 228 வேகன்சி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் அந்த யூனிட்ஸில் வந்து பாருங்கள் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்பு, அங்கே ஃபிட்டர், மெஷினிஸ்ட், டர்னர், வெல்டர்னு சொல்லிட்டு 48 வேகன்சி. அப்புறம் பர்சனல் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிவிஷனில் 24 வேகன்சி, அதாவது ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு பிறகு அரக்கோணம் டிவிஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 65 வேகன்சி 5 ட்ரேடுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆவடியில் வந்து பாருங்கள், ஆவடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 65 வேகன்சி ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தாம்பரத்தில் வந்து பாருங்கள், தாம்பரத்தில் வந்து மொத்தம் 55 வேகன்சி எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், வெல்டர், கார்பெண்டர் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ராயபுரத்தில் வந்து பாருங்கள் மொத்தம் 30 வேகன்சி மொத்தம் 4 ட்ரேடுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கு பிறகு வந்து மெக்கானிக்கல் டீசல் சென்னை டிவிஷன் மொத்தம் 22 வேகன்சி ஃபிட்டர், டீசல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிஷியன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேரேஜ் அண்ட் வேகன் சென்னை டிவிஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 250 வேகன்சி சொல்லியிருக்காங்க ஃபிட்டர், கார்பெண்டர், வெல்டர், மெஷினிஸ்ட்டுக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பெரம்பூர்லேயே வந்து பாருங்கள் அகைன் வந்து ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் 3 வேகன்சி. அதுக்கப்புறம் பொன்மலை திருச்சி பிரான்ச் சொன்னோம் பார்த்தீங்களா, திருச்சி பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 201 வேகன்சி, அதில் 9 கேட்டகரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளியில் வந்து பாருங்கள் 94 வேகன்சி சொல்லியிருக்காங்க, மொத்தம் 5 ட்ரேட்ஸ் கேட்டிருக்காங்க, 94 வேகன்சி அங்கே. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து மதுரை டிவிஷனில் வந்து பாருங்கள், மதுரை டிவிஷனில் வந்து 84 வேகன்சி ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்கல், ஆர்என்டிசி, அப்புறம் ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட் அவங்களுக்கு வந்து மொத்தம் 84 வேகன்சி. இது ஒரு வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாகவும் ஒரு ட்ரேடு வைஸாகவும் சொல்லியிருக்காங்க.
முக்கியமாக நோட் பண்ணிங்க, 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஐடிஐ முடிச்ச கேட்டகரி, இன்னொரு ஐடிஐ இல்லாத கேட்டகரி. சரிங்களா, 2 கேட்டகரி இருக்குது. நீங்கள் வந்து 10th +2 மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐ இல்லாத ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி செக் பண்ணிக்கோங்க. ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த கேட்டகரி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஐடிஐ முடிச்ச கேட்டகரி தான் அதிகமான வேகன்சி எங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு வந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், மல்டிபிள் யூனிட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 15 வயசு இருக்கணும். அதே போல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 22 வயசு, எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ஐடிஐ இருந்தீங்கன்னா 24 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஃபிசிக்கலி சேலஞ்சருக்கு 10 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்புறம் ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃபிட்டர் வெல்டருக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 12th முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனால் 10th தான் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் 50% மார்க் வந்து நீங்கள் பொசஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இருக்கிற மாதிரி இருக்கும். வெல்டருக்கு வந்து 1 year 3 month மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் மெடிக்கல் லேபரேட்டரி வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும் கம்பல்சரி. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த சப்ஜெக்ட் வர மாதிரி 12th முடிச்சிருக்கணும். மினிமம் 50% மார்க் வச்சிருக்கணும். 1 year 3 month உங்களுக்கும் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரி. சரிங்களா, அதே போல் அந்த 50% மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு வந்து அப்ளிகேபிள் கிடையாது. அவங்க வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதுன்ற அர்த்தத்தில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே போல் நீங்கள் டிப்ளமோ டிகிரி, இன்ஜினியரிங், பாலிடெக்னிக், இல்லை ஆல்ரெடி நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸ் முடிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, நீங்கள் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கேண்டிடேட் வந்து நோட்டிஃபிகேஷன் கிளியராக படிக்கணும், இந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டெரியெல்லாம் மீட் பண்ணால் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடிஐ கேட்டகரிக்கு வந்து அவங்க வேரியஸ் ட்ரேட் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்தந்த ட்ரேடில் நீங்கள் வந்து 10th + ஐடிஐ முடிச்சிருக்கணும், 50% மார்க் வந்து பொசஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து எந்த ட்ரேடு வந்து படிச்சிருக்கீங்களோ உங்கள் ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. நீங்கள் 10th மினிமம் முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 year தான் உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் வந்து இதை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கரெக்டாக அதை சொல்லியிருக்காங்க. 50% மார்க் வந்து நீங்கள் வந்து உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து அதே தான். இங்கே வந்து எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் கேண்டிடேட்டுக்கு வந்து அந்த 50% விட கம்மியாக இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நான் ஆல்ரெடி சொன்னது தான். அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு எந்தெந்த டிசேபிலிட்டிக்கு எப்படிலாம் வந்து ஒர்க் இருக்கும், யாரெல்லாம் கரெக்டாக சூட் ஆகுங்கன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் சொல்லியிருக்காங்க. நீங்களுமே கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு கேட்டகரி போஸ்ட்டுக்குமே அவங்களுக்கான கைட்லைன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் உமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. சரிங்களா, அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் 100 ரூபா பே பண்ணணும். ஸ்டைஃபண்ட் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் நார்ம்ஸ் படி இருக்கும்னு இருக்காங்க. ஆனால் ஸ்டைஃபண்ட் ரேட் சொல்லலை. சரிங்களா, அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து உங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். அப்புறம் தான் உங்களை வந்து அதாவது ட்ரைனிங்க்கு வந்து உங்களை எங்கேஜ் பண்ணுவோம் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி apprenticeshipundia.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் என்ரோல் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளையே பண்ணணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து பியூராக வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் மட்டும் தான். நாங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான எந்த கேரண்டியும் சொல்லலை. ஸோ அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி தேவைப்பட்டால் வந்து எடுத்துங்க. அதாவது டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி கேஸ்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதையும் வேணும்னா நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாபுக்கான முக்கியமான விவரங்கள். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும், அதே போல் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் என்ரோல் பண்ணுற அந்த லிங்க்கையும், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற அப்ரெண்டிஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் 2400+ வேகன்சி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த டிவிஷன் எந்த யூனிட்ஸ் வந்து ஓகேவோ கரெக்டாக உங்கள் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா வந்து இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, செக் பண்ணிவிட்டு கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.